Hi everyone, welcome back to the channel. In class 12 CBSE Maths la inverse trigonometry. So ஈஸியான சாப்டர் ஒரு 2 மார்க் क्वेश्चन கம்பல்சரியா வந்துரும். ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 15 क्वेश्चन செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத மட்டும் போட்டு பாருங்க. இந்த மாடல்ல வந்துரும் கன்ஃபார்மா. ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. ஸோ இதுல என்னென்ன தெரியணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். sin inverse இந்த டொமைன் இந்த ரேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? sin inverseக்கு என்ன வரும் அப்படினா -1 to 1 ரேஞ்ச் இந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து -π/2 to π/2 இதுக்குள்ள இருக்கும்போது மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா sin இன்வர்ஸையும் சைனையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ சைனுனாலே -92 +90 குள்ள வரணும். சரியா? ஸோ cos இன்வர்ஸ் அப்படின்னும் போது -1 to 1 ரேஞ்ச் வந்து 0 to π. சரியா? 0 to π 0 to 180 வேணா இப்படி கூட நான் வச்சுங்க -90 to 90 இது வந்து 0 to 180. ஸோ இதுக்குள்ள இருந்தால் மட்டும் தான் cos இன்வர்ஸையும் காஸும் கேன்சல் பண்ண முடியும். tan இன்வர்ஸ் எல்லா ரியல் நம்பரும் அது பாட்டுன்னு அப்படியே போயிட்டு இருக்கும். வேணா கிராஃபோட ஞாபகம் வச்சுங்க. சைன் இன்வர்ஸோட கர்வ் வந்து இது சைன் இன்வர்ஸ் இப்படி இருக்கும். சரியா? ஸோ சைன் இன்வர்ஸ் இப்படி இருக்கும். இதோட வேல்யூ தான் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்திருப்பாங்க -π/2 to π/2. இதை இன்வர்ஸ்ன்னும் போது ஒய் ஆக்சிஸில் வச்சு போட்டுக்கணும். இது சைன் கர்வு. ஸோ சைன் இன்வர்ஸ் அப்படின்னும் போது திருப்பி வச்சு போட்டிருப்பாங்க. -90 to 90 வேல்யூ வந்து இது வந்து -1 இந்த பாயிண்ட்டு, இது வந்து +1 இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ காஸ் இன்வர்ஸும் அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் கர்வ் எப்படி இருக்கும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபைனாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி வந்துருக்கும், இப்படி வரும். சரியா? ஏன் இந்த ரேஞ்ச் இதுக்கு வந்து 0 to π இதுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படி 0 to π எடுக்கிறாங்கன்னா இதுக்குள்ளே எல்லா வேல்யூஸுமே வந்துருக்கும். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் இது பாட்டுன்னு இப்படி போயிட்டே இருக்கும். ரியல் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்கும். ரேஞ்ச் வந்து -90 to +90. இதில் ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னும் போது 90க்கு மட்டும் வேல்யூ வராது. ஸோ இதுதான் 90 டிகிரினா 90 டிகிரிக்கு வேல்யூ வராது, அப்படியே கிட்ட போயிட்டே இருக்கும். சரியா? அதனால தான் ஓப்பன் ப்ராக்கெட்டு. கொசிகன் சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னா இந்த நடுவில் விட்டுட்டு இந்த யூ ஷேப் இப்படி இருக்கா. ஸோ அதுக்கு எப்படி வரும்னா இந்த யூ ஷேப் இப்படி வந்துடும், இங்கே இப்படி வந்துடும். சரியா? ஸோ நடுவில் இருக்கிற வேல்யூ மட்டும் வராது, -1 to 1 வராது. சரியா? ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது வராது. மற்ற ரியல் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சைடு இப்படியே போயினே இருக்கும். அதனால் ரியல் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வரும். ஓப்பன் ப்ராக்கெட் -1 to 1. இதோட ரேஞ்ச் அதே தான், -π/2 to π/2. எந்த வேல்யூக்கு மட்டும் வராதுன்னா இதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூ 0. -π/2க்கும் +π/2க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ 0. அதுக்கு மட்டும் வேல்யூ வராது. சீக்கன்னு இதை அப்படியே திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வரப்போகுது. சரியா? இது இப்படி வரும், இந்த சைடு இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். சரியா? கிராஃப்லாம் கூட நீ ஞாபகம் வச்சுன்னு இல்லை, இந்த வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு நடுவில் 0 to πக்கு நடுவில் இருக்கிற வேல்யூ π/2, அதுக்கு மட்டும் வராது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் காட் இன்வர்ஸ்க்கு ரியல் நம்பர் 0 to π, இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக இந்த ஒரு வேல்யூஸை தெரிஞ்சு வச்சுங்க. என்ன தெரியணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x, சைனு tan இன்வர்ஸ் ஆஃப் -x, சைனோட ரெசிப்ரோக்கல்னா அதுனா கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -x. ஸோ இது 3 மட்டும் ஒரு பேரா எடுத்துங்க. இந்த 3க்கு மட்டும் நான் வரும்னா மைனஸ் கொடுத்தா -sin இன்வர்ஸ் ஆஃப் x வந்துடும். இதுக்குமே -tan இன்வர்ஸ் ஆஃப் x வரும். இதுக்குமே -கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் x வந்துடும். அப்போ மீதி 3 என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x கொடுத்தா நான் வரும்னா π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x. புரிஞ்சா? ஸோ காஸுக்கு காட்டுக்குமே காட் ஆஃப் மைனஸ்னாலும் π - காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். காட்டு சீக்கனுக்கும் இதே மாதிரி தான். ஸோ நீ இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எதாவது சைனு, டேனு, சைனோட ரெசிப்ரோக்கல், கொசிக்கு, இது 3த்துக்கு மட்டும் மைனஸ் கொடுத்தா மைனஸே வந்துடும். சரியா? அடுத்த 3த்துக்கு நான் வரும்னா π - அப்படின்னு போட்டுப்போம். சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக சம்ஸ் போயிடலாம். ஒரு 15 சம்ஸ் தான், ஃபுல்லாக பார்த்துருங்க. எல்லா சம்மும் போட்டலாம், எக்ஸாமில் 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் tan இன்வர்ஸ் ஆஃப் √3. ஸோ இதுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் டேனில் √3 அப்போ வருதுன்னு பாரு. டேனில் √3 வந்து π/3 வரும். சரியா? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த √3 tan π/3 எடுத்துக்கலாம். சரியா? அதேமாதிரி சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப், சீக்கனுக்கு மைனஸ் கொடுத்தா நம்ம எப்படி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சீக்கனுக்கு மைனஸ் கொடுத்தா π மைனஸ்ன்னு போடணும். சரியா? ஸோ அப்போ சீக்கன் -2 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிறேன், tan இன்வர்ஸ் ஆஃப்
tan pi by 3 minus secant inverse of minus pi minus secant inverse of 2. அந்த x தான் இங்கே 2. சரியா? ஸோ அப்போ இதில் இது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். எப்போவுமே கேன்சல் டேனும் இன்வர்ஸும் டேனும் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி பைனா 180 by 3 60 டிகிரி. டேன் வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கலாம்னா பார்த்துங்க, 0 -90 to +90 இருக்கலாம். டேன் வந்து -90லேருந்து +90, இந்த கிராஃப் ஞாபகம் இருக்கணும். -90 +90, 90 to 90 இருக்கலாம். அப்போ இது அதுக்குள்ளே தான் வருது. சரியா? கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வெரிஃபை பண்ணிக்கணும். அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. அப்போ டேன் இன்வர்ஸையும் டேனும் கேன்சல் பண்ணால் இது pi by 3. சரியா? நெக்ஸ்ட்டு பை மைனஸ் சீக்கன்னா எதோட ரெசிப்ரோக்கல்? காஸ். காஸில் 1/2 எங்கே வருதுன்னு பாரு. காஸ் 1/2 அப்படின்னும் போது pi by 3. சரியா? மைனஸ் pi by 3. இப்போ இது அப்படியே இந்த மைனஸ் உள்ள தள்ளிடலாம். pi by 3 மைனஸ் பை மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் pi by 3. சரியா? ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன? பை மைனஸ் பை. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. எப்படி கேன்சல் பண்ணுங்க? பண்ண முடியாது. அப்போ எல்சிஎம் எடுத்து பண்ணுங்கள். சரியா? எல்சிஎம் 3நே எடுத்துக்கோ. பையனே வரப்போகுது. இது மட்டும் -3π ப்ளஸ் பைன்னு வரப்போகுது. கரெக்டாக? ஸோ பை வந்து 2π. அப்போ ஆன்சர் என்ன வரும்? -pi by 3. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? கேல்குலேஷன் எரர் இல்லாமல் பண்ண கற்றுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இதில் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 sin 2 cos இன்வர்ஸ் √3/2. ஸோ அப்போ ஒன்றுத்தியாக முடிச்சுட்டு வந்துடலாம். tan இன்வர்ஸ் 2 sin அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 2 cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2 காஸில் எப்போ வருதுன்னு பாருங்கள். காஸ் √3/2 எப்போ வரும்? pi by 6 வரும். சரியா? pi by 6ல் காஸ் pi by 6 தான் வந்து என்ன ஆகுதுன்னா √3/2. அந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்போ pi by 6 அதுக்குள்ளே தான் வரும். 180க்குள்ளே வந்துடும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 sin இங்கே என்ன இருக்குது? 2 × pi by 6ன்னு இருக்குது. 2 1s are 2 3s are. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 sin pi by 3. sin pi by 3 ஓட வேல்யூ என்னது? sin pi by 3 அப்படின்னா √3/2. சரியா? tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இது வந்து √3/2. அப்போ இந்த 2வும் கூட கேன்சல் ஆகிடும். tan இன்வர்ஸ் ஆஃப் √3. tan இன்வர்ஸ் ஆஃப் √3. டேனில் √3 அப்போ வருதுன்னு பாரு, pi by 3. சரியா? ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து pi by 3. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அந்த டேபிள் தெரிஞ்சாலே போட்டு வந்துடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். இப்போ இதுவுமே அதே மாதிரி லாஜிக்கில் பண்ணலாம். இதுக்கு இன்னும் ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்லித்தரேன். sin 3π by 5. இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஸ்ட்ரைட்டாக இதையும் அழிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா தப்பாயிடும். சரியா? அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஏன் அப்படின்னா 3 × 180 divided by 5. 5 1s are 5 3s are 15, ரிமைனிங் 3 6. 36 × 3 பண்ணினா 3 6 are 18, 9 10 108 வரும். ஆனால் -90 to +90க்குள்ளே தான் இருக்கணும். சரியா? சைனு காஸ்னாலும் 0 to 180 இருக்கலாம் அந்த டேபிள் படி. அப்போ இதை என்ன பண்ணோன்னா, அதை எப்படி ஷார்ட்டாக பண்ணோன்றதை பார்த்துக்கோம். நம்மளுக்கு இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்குது. இதுவுமே சைன் வரணும். சரியா? சைன் தான் வரணும். அப்போ சைனே வரணும்னா பை தான் வரணும். சரியா? பை மைனஸ் இது நான் நம்மளுக்கு தெரில, அப்படியே வச்சுங்க. பை மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்க. இதை பண்ணும் போது என்ன வரணும்? 3π by 5 வரணும். இது மாதிரி பண்ணிக்கோ. ஏன்னா யோசிச்சுன்னு இருக்க முடியாது. இது வரணும். இங்கே சைனுக்கே சைனே இருக்கணும். சப்போஸ் இங்கே காஸ் இன்வர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நான் பண்ணியிருப்பேன் pi by 2ன்னு எடுத்துக்கணும். pi by 2னா தான் மாறும். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. பை அப்படின்னா சேமாகவே இருக்கும். pi by 2னா மாறும். எது மாறும்? சைன் வந்து காஸாக மாறும், காஸ் வந்து சைனாக மாறும், டேன் வந்து காட்டாக மாறும், காட் வந்து டேனாக மாறும், கொசிக்கன் வந்து சீக்கனாக மாறும். சரியா? ஸோ pi by 2 மைனஸ் டீட்டா அப்படின்னு போட்டால் பையனா அப்படியே தான் இருக்கும். சரி, இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்குது. இங்கேயுமே சைன் தான் வரணும். அப்போ பை தான் போட்டுக்கணும். பை மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் நம்மளுக்கு நான் தெரில. அப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு ப்ளஸ் ஆகிடும். பை மைனஸ் 3π by 5. சரியா? அப்போனா வரும் 5π மைனஸ் 3π by 5. சரியா? அப்போ 2π by 5. சரியா? ஸோ இப்படி பண்ணிட்டேன்னா நீ சில சம்டைம்ஸ் யோசிச்சுன்னு இருந்தால் வராது. அப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோ. டைம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக போட்டுடலாம். அப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் என்ன பண்ணிக்கலாம்? பை மைனஸ் 2π by 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை எல்சிஎம் பார்த்தா இதான் வந்துடும். 5π மைனஸ் 2π 3π by வந்துடும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டா
பை மைனஸ் டீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனு பாசிட்டிவ் தான், அதையும் பார்த்துக்கணும். ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இதில் எல்லாமே பாசிட்டிவ், இதில் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ், டேனும் காட்டும், காசும் சீக்கனும் பாசிட்டிவ். சரியா? அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ் தான். அப்போ இது என்ன ஆகிடும், சைன் 2π/5 வந்துடும். சரியா? சைன் இன்வர்ஸும் சைன் இப்போ கூட என்ன பண்ணிக்கணும், அதை செக் பண்ணிக்கணும். 2 × 180/5, 5 1s are 5 3s are 15, ரிமைனிங் 2 6, இது வந்துடும். 36 × 2 போட்டிங்கன்னா 12, 72 90க்குள்ளே தான் வந்துச்சு. அதான் 2 6 are 12 தான்றா, 2 6 are, ஸோ இது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. அப்போ நம்ம கன்ஃபார்மாக கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆச்சுன்னா 2π/5. ஓகேவா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சா எப்படின்ட்டு? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே மாற்றிக்கணும். ரேஞ்சுக்குள்ளே மாற்றிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோ. இது வரணும் பை மைனஸ், சப்போஸ் இங்கே வேறு காசாக மாற்றணும் அப்படின்னா π/2 - xன்னு போட்டுக்கலாம். இப்போ இது நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் கொஸ்டின். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்கா, இது ஃபுல்லாத்தையும் சைன் மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அப்போ இந்த எக்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ தர மாதிரி பாருங்கள், சைனு காசு டேனு அது மாதிரி ஏதாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே எனக்கு தெரியுன்றதால டேன் டீட்டான்னு போட்டுக்கிறேன் எக்ஸை. ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் டேன் டீட்டா டிவைடட் பை 1 + டேன் டீட்டா அப்படின்னு போடுறேன். 1 + tan ஸ்கொயர் டீட்டா. கரெக்டாக? ஸோ ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போனா அவன் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் டேனை வந்து சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் டீட்டா நான் சொல்ல பாருங்க, அந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. 1 + tan ஸ்கொயர் டீட்டானா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. 1 + காட் ஸ்கொயர் டீட்டானா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ 1 + tan ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. சரியா? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட இந்த ஸ்கொயரும் சீக்கனும் கேன்சல் பண்ணிட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. சீக்கனை நான் சொல்லிக்கலாம் 1/cos டீட்டான்னு சொல்லலாம். அப்போ காஸ் டீட்டா கேன்சல் ஆகிட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டான்னு வரப்போகுது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டான்னு வருமா? இப்போ இந்த சைனையும் கேன்சல் பண்ணிட்டு டீட்டானோட நிறுத்தாமல் இங்கே எக்ஸை டேன் டீட்டான்னு எடுத்துருக்குமா? அப்போ டீட்டானா என்ன வரப்போகுது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சரி, அந்த டீட்டா அப்படியே இருக்கட்டும், இந்த டேன் அந்த சைட் போச்சுன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ சிம்பிளிஃபை, இதோட ஆன்சர் வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த டொமைனும் ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள். டொமைனுக்கு என்ன பண்ணோம்னா, சைனோட வேல்யூ -1 to 1. ஸோ அது மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் -1 இருக்கா. இந்த வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் -1ஓட வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா -1 to +1க்குள்ளே இருக்கணும். எப்பவுமே இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, ரூட் இருந்துச்சுன்னா இங்கே ரூட் எடுத்தா மைனஸ்ன்னு வரும், ரூட்டுக்குள்ளே மைனஸ் வேல்யூ வராது. சரியா? அப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா 0ன்னு எடுத்துப்பாங்க. சரியா? ஸோ இமேஜினரி வராது, நோ இமேஜினரி அப்படின்னு போட்டு 0 அப்படின்னு எடுத்துகிட்டு இதை ரூட் ஆஃப் எக்ஸ் -1 1. இப்போ இதை என்ன பண்ணுங்கள், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிட்டீங்கன்னா ரூட்டு போயிடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணால் 0 <= (2). இது வந்து எக்ஸ் -1, இது வந்து 1² 1 தான். இப்போ இதுக்கு தனித்தனியாக போடும், 0 <= (x -1), எக்ஸ் -1 <= 1 போட்டிங்கன்னா இப்போ இந்த -1 இந்த சைட் போகும்போது +1 ஆகிடும், 1. சரியா? 1 <= (x). இது வரும்போது எக்ஸ் <= -1 அந்த சைட் போகும்போது 2. சரியா? அப்போ இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். எதுக்குள்ளே எது வரப்போகுதுன்னா ஈக்குவல் வேறு வந்துடுது. அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துடும். எங்கேருந்து எங்கே, 1 to 2. சரியா? அப்போ இதோட வேல்யூ 1 to 2. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினும் இப்போ அதே மாதிரி பண்ணலாம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டொமைன் கேட்டாங்கன்னா இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, x² - 3. இது ஆக்சுவலாக 11th இன்இக்வாலிட்டிஸ்ன்னு போட்டிருப்போம், அதே மாதிரி தான். x² - 3 இங்கே என்ன வந்துடணும்னா -1 to 1. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண பாருங்கள், இங்கே -3 இருக்கா. ஸோ +3 ஆன் ஆல் சைட் பண்ணும்போது -1 + 3 <= x² <= 1 + 3. ஸோ அப்போ இதுனா ஆகும் பாருங்கள், -1 + 3 = 2. இங்கே x² 4. சரியா? ஸோ அப்போ x² இதோ இது இப்படி போட்டுக்கலாம், 2
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்தனா √2ன்னு வந்துடும். இது வந்து எக்ஸ்ன்னு வந்துடும். √2 இருக்கிறதால என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4 ரூட் எடுத்தினா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வந்துடும். சரியா? ஸோ இது புரிஞ்சிச்சா பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வந்துச்சா. இப்போ இதோட லிமிட்ஸ் எப்படி எழுதணும்னா, ஸோ அப்போ இதோட லிமிட்ஸ் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். -√2 to -√2 to +√2. சரியா? -√2 to +√2ன்னு போட்டுக்கோ. யூனியன் இதுவும் வரப்போகுது. எதுனா -2 to +2. சரியா? ஸோ -2 to +2 இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம எப்படி பண்ணோம்னா, லிமிட்டை இந்த -√2யும் மைனஸ் எல்லாம் ஒரு சைடு, சரியா, மைனஸ் எல்லாம் ஒரு சைடு போட்டேன் அப்படின்னா நான் வரும் -√2 to -2. சரியா? இது ஒரு லிமிட்டு, இது வந்து +√2 to 2. இப்படி போட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக முடிஞ்சிடும். சரியா? ஸோ மைனஸ்லாம் ஒரு சைடு, ப்ளஸ்லாம் ஒரு சைடு முடிச்சுட்டா கரெக்டாக வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் -4. காசுக்குமே நான் அது -1 to 1 தான். அப்போ f of x வந்து எக்ஸ் ஸ்கொயரு -4. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் -4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, -1 to +1 போட்டுக்கிறேன். இங்கே -4 இருக்குதா, அப்போ என்ன பண்ண போகிறேன், +4 ஆட் பண்ண போகிறேன். +4 ரெண்டு சைடாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, 4 - 1, இது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து 1 + 4 போட்டுக்கும். ஸோ 4 - 1 வந்து 3 எக்ஸ் ஸ்கொயரு, இது வந்து 5 ஆகிடும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √3, இது வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 √5. சரியா? ஸோ அப்போ போன கொஸ்டினுக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிக்கோ. மைனஸ்லாம் ஒரு சைடு, √3 -√3 to √5 யூனியனு √3 to √5. சரியா? ப்ளஸ் √5. சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலே ரூட்டுன்னு போட்டுருவேன். ரூட்டுன்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். சரியா? ரூட்டுன்னு போட்டினாலே ப்ளஸ் ஆர் மைனஸ், வேர்டிங்ஸ்லாம் எதுவும் தால, இந்த ப்ராக்கெட்டை போட்டினாலே டொமைனுன்னு போட்டினாலே முடிஞ்சிச்சு. சரியா? சரி, இப்போ லாஸ்ட் கொஸ்டின்லாம் சைன் காஸ் பார்த்தோம். இப்போ சீக்கன் பாருங்கள். சீக்கனோட கிராஃப் பார்த்துருப்போம். சீக்கனுக்கு அந்த -1 to 1 வராது. கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 எதுக்குன்னா சைனுக்கு காசுக்கலாம். இப்போ அந்த கிராஃபில் பார்த்தோன்னா இப்படி இருக்கும். சைனு கிராஸ்லாம் இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். இப்போ சீக்கன் கொசிக்கனுக்குலாம் என்ன வரும், இது தவிர மற்ற ரீசனில் தான் வரும். சரியா? இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ சைனு காசுனா -1 to +1 அப்படியே எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த சீக்கன்னா இந்த சைனை மாற்ற போகிறேன். சரியா? சைன் மாற்றணும் அப்படின்னும் போது என்ன ஆகிடும் இந்த ஃபங்க்ஷனு, அப்போ இதை தவிர மற்றது வரணும் அப்படின்னும் போது லெஸ் தென் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வந்துடும். சரியா? ஸோ சைனு காசுனா இதை எடுப்பேன். சைனு காசுக்கு சீக்கன் கொசிக்கன் சீக்கனுக்கெலாம் இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். சரியா? இப்போ இதுலையுமே f of x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1, இது வந்து மாடுலஸ்ன்னு வேறு போடுவோம். சரியா? மாடுலஸ்ன்னு போட்டோன்னா இப்போ இதை ரெண்டாக பிரிக்கலாம். மாடுலஸ்ன்னு போட்டு என்ன பண்ணலாம், மைனஸ் போட்டு -f of x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வேறு எப்படியோ போடலாம். f of x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போடலாம். சரியா? ஸோ அப்போ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x 2x + 1. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எடுக்கும்போது மைனஸ்ன்னு எடுப்போமா, -2x + 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு இந்த சைடு எடுத்துப்பேன். இந்த சைடு வர அப்போ நான் எடுப்பேன்னா 2x + 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மைனஸ் நீ உள்ள தள்ளிட்டீங்கன்னா கூட என்ன வரும், -2x -2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது வந்து 2x அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த -2x அப்படியே இருக்கட்டும். இந்த -2 அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், +1 + 2. சரியா? இந்த -2 இந்த சைடு வரும்போது +2ன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும் பாரு ஆன்சரு. ஸோ இதை நம்ம வேறு எப்படியும் பண்ணலாம்னா, இந்த சைனையே இங்கே மைனஸ் இருந்தால் ஃபங்க்ஷனில் பண்ணுறது எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எரேஸ் பண்ணிட்டேன்னா அப்போ ஃபங்க்ஷனை எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனை எப்படி மாற்றிக்கலாம்னா, மைனஸால் மல்டிபிள் பண்ண 2x + 1 அப்படி போட்டோன்னா இந்த மைனஸு இங்கே வரும். அப்போ கிரேட்டர் தென் வந்து என்ன ஆகிடும்னா லெஸ் தென்னாக மாறிடும். சரியா? ஸோ இது மாதிரி பண்ணுங்கள். அப்போ 2x
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 -1 -1ன்னு வந்துடும். சரியா, -1 -1 வந்துச்சுன்னா 2x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2ன்னு வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1. இது ஒரு ஃபங்க்ஷனு. இப்போ இது நான் பாருங்கள் 2x 1 -1 2x 0 ஆகிடும். சரியா, 2x 0 ஆகிடும். x வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துட போகுது. சரியா, அப்போ ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. நானா வேல்யூ அப்படின்னா -1 0. அதை நம்பர் லைனில் எப்படி போட்டோன்னா -1 இங்கே வரப்போகுது, 0 இங்கே வரப்போகுது. நம்மளுக்கு இன்பிட்வீன் வேல்யூ வரப்போகிறதில்ல. அப்போ இந்த சைடு இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் வரும், இந்த சைடில் இருக்கிற வேல்யூஸ் தான் வரும். ஸோ அப்போ இது வந்து -∞, இங்கே ஈக்குவல் டு இருக்குல்ல. அப்போ அதனால் நான் பண்ண போகிறேன் -1 க்ளோஸ்டு ப்ராக்கெட், இந்த சைடு மட்டும் ஓப்பன் ப்ராக்கெட்டு, இது க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு, யூனியனை இந்த சைடு வரும்போது 0லேருந்து எங்கே போகுது அப்படியே அந்த சைடு. ஸோ அப்போ இதை 0 to ∞ அப்படின்னு போட்டுடலாம். இதை ஒரு முறை கிளியராக, இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இந்த சைடு மட்டும். இப்போ இதை ஒரு முறை கிளியராக பாருங்கள். டொமைன் சீக்கன் இன்வர்ஸ், சைனு காஸ் வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக -1 -1 எடுத்து போட்டுப்பேன். சீக்கனு கொசிகன்லாம் வந்தால் ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிச்சிரு. சரியா, f(x) மாடுலஸ் ஆஃப் f(x) கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கோ. -f(x)ன்னு எடுத்துங்க, ப்ளஸ் f(x). மைனஸ் இருக்கும்போது சைன் மாற்றணும் போது கிரேட்டர் தென் வந்து லெஸ் தென்னாக மாறிடும். இப்படி போட்டிங்கன்னா இதான் ஈஸியான மெத்தடு. சரியா, இதை போட்டுங்க. ஸோ இப்போ நான் பார்த்துருக்கோம், டொமைனும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எவால்வேட் கொஸ்டின்ஸ். எவால்வேட் கொஸ்டின் வரதுக்கு தான் நிறைய பாசிபிள் இருக்குது. சரியா, அது ஈஸியாகவே பண்ணிடலாம் பாருங்கள். எவால்வேட்டுக்கு டேபிள் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் -x இருக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் -x என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், -tan இன்வர்ஸ் ஆஃப் x போட்டுக்கலாம். கரெக்டாக, எது அதுக்கு மட்டும் மைனஸ்னா சைனுக்கு, டேனுக்கு, சைனோட ரெசிப்ரோக்கல், கொசிக்கனுக்கு. சரியா, இதுக்கு மட்டும் மைனஸ் அப்படியே வெளியில் வந்துடும், மற்றதுக்கெலாம் தான் −ன்னு வரும். சரியா, அப்போ இதை மைனஸ்ன்னு வெளியில் போட்டு 1/√3ன்னு போட்டுக்கிறேன். இது காட்டுன்னு இருக்கா, இல்லை இதை மைனஸே இல்லை, மைனஸ் இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. காட்டில் 1/√3. அப்போ டேனில் √3 எப்போ வருதுன்னு பார்க்கணும். டேனில் √3 π/3ல் வருது. சரியா, அப்போ இதை வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் காட்டு π/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan இன்வர்ஸ் ஆஃப், இதை என்ன பண்ணிக்கிறேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், இது இன்வர்ஸ் சைன் ஆஃப் -π/2வை நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். மைனஸு சைன் π/2. சரியா, சைன் π/2ஓட வேல்யூனா வரும் பாருங்க. ஸோ அப்போ இதை என்ன நான் பண்ணிட்டு வரலாம் பாருங்க. இப்போ இந்த மைனஸு tan இன்வர்ஸ் ஆஃப் டேனில் 1/√3 எப்போ வருதுன்னு பாருங்க. டேனில் 1/√3 எப்போ வரும்னா π/6. சரியா, ஸோ π/6ன்னு போட்டுங்க. இது காட் இன்வர்ஸும் காட்டும் கேன்சல் பண்ணிடலாம். நம்ம π/3ன்னு வந்துடும். ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் 90 டிகிரி, சைன் 90 டிகிரி வேல்யூ 1. சரியா, ஸோ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் -1 கூட மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். சரியா, அப்போ மைனஸு tan இன்வர்ஸ் ஆஃப் டேனோட π/6, tan π/6. சரியா, tan π/6. இது ஆக்சுவலாக என்ன வந்திருக்கும், 1/3 வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/6ன்னு போட்டுருக்கணும். சரியா, ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/6ன்னு போட்டுப்பேன். வேணா இங்கே கூட ஒரு முறை போட்டுக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/6 ப்ளஸ் π/3. இப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் -6 வந்து மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் x. ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டுக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் மட்டும் அப்படியே இருக்கும். -π/6 ப்ளஸ் π/3. tan இன்வர்ஸில் -tan இன்வர்ஸ் ஆஃப் 1 எப்போ வரும் அப்படின்னா tan π/4. அப்போ இதையும் எதுவும் கேன்சல் பண்ணிட்டேன்னா -π/6 ப்ளஸ் π/3 ப்ளஸ் π/4. சரியா, இப்போ இதுக்கு பேஸ் வந்து 12ன்னு எடுத்துக்கிறேன். 6 2s are -2, 3 4s are 4π, 2π 4π ப்ளஸ் 3π. சரியா, 4 3s are, அப்போனா வரும் பாருங்க, 7ல் 2 போச்சுன்னா 5π/5π. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, நான் விட்டுருக்கேன். ஸோ அப்போ மைனஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ இதுவுமே மைனஸு. ஸோ அப்போ ஆன்சர் நான் வந்து பாருங்கள், இங்கே போடுற பாருங்கள் ஒரு முறை. -2π ப்ளஸ் 4π மைனஸ் 3π/12. அப்போ -π/12 வருது.
ஸோ இந்த சம் ஒரு முறை கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/√3 இருக்கா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸை ஃபஸ்ட்டு மைனஸ் டேன்னு போட்டுக்கிறீங்க. மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 காட்டில் எப்போ வருது பாருங்கள், காட் π/3 அதை போட்டுக்கணும். சைன் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸை மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். சைன் π/2ஓட வேல்யூ 1. ஸோ அகெயின் இங்கேயுமே tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வேறு என்னடா இருக்குது, இதுவுமே 1/√3 எப்போ வரும்னா tan π/6ல் வருது. ஸோ இந்த ஸ்டெப்லேயே tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் பண்ணிடலாம், மைனஸ் π/6 வந்துருக்கும். இந்த π/3 அப்படியே வந்துடும். இதில் tan இன்வர்ஸில் 1 எப்போ வரும்னா tan π/4, tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் π/4. ஸோ இந்த எல்சிஎம்மை கரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா மைனஸ் π/12 வரும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தலாம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் 1 இருக்கா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் டேனில் 1 எப்போ வரும் பாருங்கள். டேனில் 1 எப்போ வரும்னா tan π/4. சரியா, tan π/4ன்னு போட்டுக்கிறேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா என்ன பண்ணோம், அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. சரியா, ஸோ அப்போ இதை நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை மாற்றிக்கணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 1/2 இருக்குது. சரியா, ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை வந்து நான் சொல்லிக்கலாம் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சொல்லிக்கலாம். அப்போ ஜஸ்ட் இங்கே மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. புரிஞ்சா பாருங்கள் இந்த ஸ்டெப்பு. சரியா, இப்போ அதான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை தான், சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் தான் நான் சொல்லணும் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மைனஸ் தான் வெளியில் வந்துட்டு இருக்கோம். அதுவே காசாக இருந்தால் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இந்த லாஜிக் தெரிஞ்சால் போதும். ஆமாம், அந்த 3 பேர் அகைன் அண்ட் அகைன் சொல்கிற பாருங்க, சைனு டேனு சைனோட ரெசிப்ரோக்கல் கோசிக்கன். இதுக்கு 3த்துக்கு வந்தால் மைனஸ் மைனஸ் வெளியில் வந்துடும், மற்றதுக்கெலாம் தான் பை மைனஸ்ன்னு வந்துடும். சரியா, இப்போ இந்த tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆச்சுன்னா π/4 ப்ளஸ் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸில் 1/2 எப்போ வரும்னா காசு π/3. சரியா, காஸ் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 எப்போ வரும்னா சைன் π/4 வரும். சரி, அந்த டேபிள் கிளியராக இருக்கணும். இப்போ π/4 ப்ளஸ் பை, இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் π/3 மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் π/4. சரியா, எல்சிஎம் நான் எடுத்துக்கிறேன் 12 எடுத்துக்கிறேன். சரியா, 12ன்னு எடுத்துக்கிறேன். இது வேணா கூட கேன்சல் பண்ணுறேன், ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சல் பண்ணினா இது மட்டும் தான் இருக்க போகுது. 3 மட்டும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 3π மைனஸ் பை. அப்போ 3π மைனஸ் பை வந்து 2π/3. சரியா, ஃபைனல் ஆன்சர் 2π/3. அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். 3 மைனஸ் பை வந்து 2π/3. சரியா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே மாதிரி தான் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். 3π/4 வந்துச்சுனாலே ஏற்கனவே பார்த்தோம் பாரு, அதிகமாக போயிடும். அந்த மைனஸ் 90 to 90க்குள்ளே வந்தால் தான் சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் பண்ண முடியும். இது வந்து அதிகமாக போயிடுது. சரியா, அப்போ அதிகமாக போதா, ஃபஸ்ட்டு இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோ. 3 into பைனா 180, 180 divided by 4. 4 4s are 16, ரிமைனிங் 2 4 5s are 20, 45. 45 into 3 பண்ணினா 3 5s are 15, 3 4s are 12, 13, 135 வருது. இந்த ஆங்கிள் 135 வராது. சைன் வந்து மைனஸ் 90 to 90க்குள்ளே தான் இருக்கணும். 135 வருது. காசு வந்து இருக்கலாம், காசு வந்து 0 to 180க்குள்ளே இருக்கலாம். இப்போ இதையும் ஸ்ட்ரெயிட்டாகவே கேன்சல் பண்ண முடியும். ஆனால் இதை சைனை மட்டும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், இங்கேயும் சைன் இன்வர்ஸ் இங்கேயும் சைன் இருக்குது. அப்போ இந்த 3π/4 எப்படி பண்ணோம்னா சைன் மைனஸ் டீட்டா, அது என்னன்னு தெரில, அதை எக்ஸ்ன்னு போட்டுக்கோ. சரியா, இப்போ இந்த மைனஸ் எக்ஸை இந்த சைடு எடுத்தோம்னா ப்ளஸ் எக்ஸ் பை மைனஸ் 3π/4. சரியா, இதை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4π மைனஸ் 3π/4 போட்டிங்கன்னா π/4. சரியா, அப்போ இதை எப்படி பண்ணால் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை மைனஸ் π/4, பை மைனஸ் π/4 பண்ணினா 3π/4 வந்துடும். இந்த ரேஞ்சும் நம்மளுக்குள்ளே வந்துடும். இது வந்து என்ன பண்ணலாம், காஸ் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணுறேன்னா 3π/4. இது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 1. டேனில் 1 எப்போ வரும் பாருங்கள், டேனில் 1 வந்து tan π/4. சரியா, ஸோ இந்த ரேஞ்சு கரெக்டாக இருக்கும். இதை கேன்சல் பண்ணிடலாம். சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா, ஆல் சில்வர் டீ கப்ஸில் 180 மைனஸ் டீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ் தான். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/4ன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து 3π/4 ப்ளஸ் π/4. இதுவுமே கேன்சல் ஆச்சுன்னா π/4 மட்டும்தான் இருக்க போகுது. சரியா, ஸோ π/4 ப்ளஸ் 3π/4 ப்ளஸ் π/4. பேஸ் எல்லாத்துக்குமே சேமாக இருக்குது, 4னே போட்டுக்கலாம். 1
ப்ளஸ் 3 4 5 5 பை பை 4 புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான், சிம்பிளான லாஜிக்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இதில் கேன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் கே அப்படியே எடுத்துக்கோ, tan 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 காஸில் எப்போ வரும்னு பாருங்கள். √3/2 காஸ் π/6 காஸ் π/6 சரியா? ஸோ காஸ் π/6 அப்போ ஈக்குவல் டு π/3 அதையும் போட்டுன்னு வந்துடுங்க. π/6 இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போனா வரும் பாருங்கள், 2 × π/6 இருக்கா, 2 1s are 2 3s are. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் கே டைம்ஸ் tan π/3 சரியா? tan π/3 ஈக்குவல் டு π/3. tan π/3 √3. வெரி குட். சைன் இன்வர்ஸ் ஆஃப் கே √3 ஈக்குவல் டு, இது சைன் இன்வர்ஸ்ன்னு இருக்கா, அப்போ சரி π/3 அப்படியே வச்சுங்க. இந்த சைன் இன்வர்ஸ் அந்த சைட் போச்சுன்னா சைனுன்னு வந்துடும். கே √3 ஈக்குவல் டு சைன் π/3ன்னு போட்டுக்கலாம். சைன் இன்வர்ஸ் அந்த சைட் போச்சுன்னா 1/x அந்த சைட் போச்சுன்னா எக்ஸ் ஆகும். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் போச்சுன்னா சைன் π/3யோட வேல்யூ வந்து √3/2 சரியா? கே √3 ஈக்குவல் டு √3/2. அப்போ √3 கேன்சல் ஆச்சுன்னா கே வந்து நீங்கள் போடுறேன், கே வந்து 1/2 சரியா? ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். 2 மார்க்கு ஈஸியாக வரும். எப்படி 10th அந்த √3 இரேஷனல் கம்பல்சரியாக வரும் பார்த்தியா, அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இதெல்லாமே சைன் 3π/4 வந்து எவ்வளோ சொன்னோம், நீங்கள் போட்டிருப்போம் பாரு, சைன் 3π/4 வந்து 135. ஸோ இதை வந்து π - π/4ன்னு போட்டுக்கலாம் சரியா? இதே தானேங்க. ஸோ சைன் 3π/4 சைன் π - π/4ன்னு போட்டுக்கலாம் சரியா? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π - π/4ன்னு போட்டுக்கலாம் சரியா? ஸோ போட்டால் தான் நான் வரும் 4π - π 3π/4ன்னு வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் வந்து அப்படியே போட்டுக்கலாமா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ், ஏன்னா 0 to π வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் டேனில் 1 எப்போ வரும், tan π/4 சரியா? tan π/4 சரியா? tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π - π/3னா சைன் π - π/4னா சைன் π/4. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும், பை மட்டும் வரும். இங்கேயுமே எதுவும் கேன்சல் ஆச்சுன்னா π/4 வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது π/4 ப்ளஸ் π ப்ளஸ் π/4. ஸோ பேஸ் வந்து 4 π ப்ளஸ்ஸு இது வந்து 4π ப்ளஸ் πன்னு வரப்போகுது சரியா? 4 5 6 6π/4 2 2s are 2 3s are. அப்போ ஆன்சர் வந்து 3π/2 சரியா? அவ்வளோதான், சிம்பிளான எவால்வேட்டர்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டோம்லாம். இதை மட்டும் எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சைன் வந்து 0 -90 to +90க்குள்ளே இருக்கணும். காஸ் வந்து 0 to 180 டிகிரியில் இருக்கணும் சரி? அப்போ தான் அதை வந்து கேன்சல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டினாக இதை பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டினில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 சைனில் எப்போ வரும்னா சைன் π/4 சரியா? சைன் π/4 ப்ளஸ் 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது ஒரு காஸில் √3/2 எப்போ வரும்னா காஸ் π/6ல். அதேமாரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸில் 0 எப்போ வரும், 90 டிகிரியில் வரும் சரியா? காஸ் 90 டிகிரி தான் வந்து 0வாக இருக்கும். அப்போ காஸ் π/2ன்னு போட்டுக்கலாம் சரியா? அப்போ சைன் இன்வர்ஸு சைனு கேன்சல் ஆகிடும். 3π/4 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸும் காசு கேன்சல் ஆச்சுன்னா 2π/6 இதுவுமே கேன்சல் ஆச்சுன்னா π/2 சரியா? எல்சிஎம் நான் 12ன்னு எடுத்துக்கிறேன் சரியா? 12ன்னு எடுத்தேன்னா 4 3s are 12 3 3s are 9π 6 2s are 2 2s are 4π ப்ளஸ் 6π சரியா? அப்போனா வர பாருங்கள் 10 19π/12 சரியா? அவ்வளோதான் இதோட ஆன்சர் சரியா? தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த சாப்டர் வேணுன்றதையும் போடுங்க, அந்த சாப்டரை போடுறேன். தேங்க்யூ.